நேற்றைய தினம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை தலைமை செயலகத்தில் சந்திச்சாரு. எதுக்காக அப்படின்னா, ஜூன் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடத்தினார். என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் பாமக தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், டிவிகே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, நாம் தமிழர் இந்த கட்சியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க இல்லையா. அவங்க கட்சி உறுப்பினர்களாக கலந்துக்கிட்டாங்க. அதோட திமுக மற்றும் பிசிக, அது போக கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் கடிதம் அனுப்பினாங்கன்னு சொல்லி அந்த கட்சியோட 2ஆம் கட்ட தலைவரான திரு பாலு அவர்கள் சொன்னாங்க. ஸோ இந்த கட்சியை இந்த சார்பாக எடுத்த ஒருமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தை தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சரிடம் கொடுத்துட்டு அப்ப நிறைய விஷயங்களும் பேசப்பட்டதா சொல்லப்படுது. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரு ஜோசப் விஜய் தமிழக முதல்வர் சந்திச்சுட்டு வெளியே பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த அரசுக்கு பயங்கரமாவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர் எல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த அரசுல பாத்தீங்கன்னா மின் தடை நிறைய இருக்கு, அதே நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருது, பெண்களுக்கு எதிராக நிறைய குற்றங்கள்லாம் நடைபெறுதுன்னு கேட்கும்போது அவசரப்படாதீங்க. திமுக இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் ஏற்படுத்தின நிர்வாக சீர்கேடை சரி செய்யவே கொஞ்சம் நம்ம அவகாசம் கொடுக்கணும், குறைஞ்சது ஒரு 3 மாசமாவது கொடுப்போம், அதன் பிறகு செய்யணும்னு சொன்னாராம். அதன் பிறகு விமர்சனங்களை வைக்கலாம்னு சொன்னாராம். அதே போல கரண்ட்டை பத்தி கேட்கும்போது அவர் ரொம்பவே புள்ளிவிவரத்தோட சொல்ல ஆரம்பிச்சாராம். என்ன அப்படின்னா, கடந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 மெகாவாட் உற்பத்தி செய்யறதுக்கான திட்டங்களை அப்படியே கிடப்புல போட்டாங்களாம். ஸோ இதை மட்டும் அவங்க முறையா இந்த மின் உற்பத்தி செய்திருந்தாங்க, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம, டிஎம்கே அரசாங்கம் கடந்த ஆட்சியில 4 வருஷத்துல 4 முறை பாத்தீங்கன்னா மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க. அந்த உயர்த்தினதுல பாத்தீங்கன்னா அரசுக்கு லாபமா 1.5 லட்சம் கோடி லாபம் கிடைச்சிருக்கு. அப்படி இருந்தும் மின்சாரத்துறைய நஷ்டத்துல இயங்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு மிக மிக காரணம் என்ன அப்படின்னா, உற்பத்தி செய்தா அவர்களுக்கு பெருசா இதுல லாபம் கிடைக்காதுன்ற அடிப்படையில தனியார்களிடம் ஒரு யூனிட்டுக்கு 15 ரூபாய் வீதம் வாங்கி நிறைய ஊழல் பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க. சோ இதுவுமே மிகப்பெரிய காரணம், நிறைய ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு தகுந்த விசாரணையை நடத்தணும்னு சொல்லி முதல்வர்கிட்டையும் நான் கேட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற அடிப்படையில சொல்றாரு.